நவ திருப்பதி கோயில்கள் ஒன்றா பார்த்து வந்துட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய 7வது கோயில். இது பேர் என்னன்னா திருப்பெருந்துறை. இங்கு கோவிலோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இது நவ கைலாசங்களில் ஒன்றாக அழைக்கப்படுது. நம்ம ஒவ்வொரு கோயில்கள்லையுமே குலமாதா வழிபடுறதை பார்த்துருப்போம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கொட்டை தான். இந்த இடத்துல தான் இப்போ மாடை அவங்க வச்சுருக்குறாங்க, பராமரிச்சுட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அதை மேய்க்க பற்றிட்டு போயிருக்கலாம். ஸோ பின்னாடி இருக்க கோபுரமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்குறது அப்படின்னா அது பாண்டியர்களை சொல்லலாம், நம்ம தமிழ் மரபை சொல்லலாம். ஸோ அப்படியே கோயிலுள்ள போய்ட்டு எப்படிலாம் இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவிலுக்கான சைன் போர்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அருள்மிகு மரக நெடுங்குலைந்தநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலானது பார்த்திங்கன்னா சுக்கிரஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் வந்து சுமார் ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. கோயிலுள்ள பார்த்திங்கன்னா 9 நவத்திருப்பதிகள் போகக்கூடிய வரைபடம் கோயிலுள்ள வச்சுருக்காங்க. பக்தர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலுள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இது புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை அப்படின்றதுனால எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்குறாங்க. கோயில் நிர்வாகத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் கூட்டத்தில் சிரமப்படக்கூடாதுன்னு கம்பு கட்டி விட்டுருக்காங்க. அந்த லைனில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெய் தீபம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது, அவங்க ஆசைகள்லாம் நிறைவேறும், குறைகள் தீரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கோயில் வாசலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். மக்கள் போயிட்டும் இருக்காங்க, வந்துட்டும் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கர கூட்டமாக இருக்குது. இதில் பொது தரிசனமும் கொடுக்குறாங்க, சிறப்பு தரிசனமும் கொடுக்குறாங்க. நம்ம எந்த இதில் போகணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நமக்கு எது தேவையோ அந்த லைனில் போய் நம்ம சாமியை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பர்மிஷன் வாங்கி, அங்கே நிர்வாகத்தில் பர்மிஷன் வாங்கி உற்சவரை படம் பிடிக்க கேட்டால் அவங்களும் உற்சவரை படம் பிடிக்க சொன்னாங்க. மூலவரை மறைச்சிட்டாங்க. ஏன்னா மூலவரை யாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உற்சவரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங், வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்படியே கூட்டத்தோட கூடமாக அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம வெளியே வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாரி உண்டியல்னு போட்டுருக்குது. இந்த உண்டியல் நான் வந்து படங்களில் பார்த்துருக்கேன். எது அப்படின்னா இந்த பாளையத்தம்மன் அந்த மாதிரி படங்களில் பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் இயர் வரும்போது கூட இந்த உண்டியல் நான் பார்த்ததில்லை. இப்போ தான் வாரி உண்டியல் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒரு பெரிய உண்டியலாகவே இருக்குது. மக்கள் அதில் காணிக்கையும் அவங்களோட வேண்டுதலாக காணிக்கை செலுத்துகிறாங்க. அதில் தெரிஞ்சுனாம்ல பிரசாதம் வாங்கப்படுகிறது. கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட பிரசாதமோட துளசி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. மக்கள் ஆதாரமாக வாங்கிட்டுருக்குறாங்க. இந்த கோவில் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோவில் சுவர்கள் எல்லாமே கட்டிடக்கலையில் சிறப்பு பண்ணியிருக்காங்க. அந்த கல் பதிக்கும் போது அது சிற்பங்களை அவ்வளோ அழகாக சிற்பியை வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மரபுக்குனே பாண்டிய மன்னர்கள் பல கோயிலில் கட்டியிருக்காங்க. அவங்களோட சிற்பக்கலைகள் தான் இந்த கோயிலுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதா சொல்லப்படுது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா வரும்போதே கோலாட்டை அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பெருமாள் பாடலை படிச்சுக்கிட்டே அவங்க பக்தர்களோடு அப்படி வளம் வந்துட்டுருக்காங்க கோவிலுக்கு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் சாயங்கால நேரங்களில் இது வாரம் எல்லா புரட்டாசி சனிக்கிழமை நாட்களையும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம மற்ற இடங்களில் பார்க்கறத விட இந்த இடங்களில் அதிகமாக பார்க்க வேணும். இப்போ நம்ம திருப்பெருந்துறை கோயிலுக்குள்ளே வந்து மூலவரை பார்க்க முடியல, உற்சவரை பார்த்தோம். அது போக ஏகப்பட்ட சிற்பக்கலைகள் இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு சிற்பக்கலைகள் ஏகப்பட்டது இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா மேலே செவுத்தில் சீலிங்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு யானை சிலையாகட்டும், குதிரை சிலையாகட்டும் சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் அதை பார்க்க ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு கோயிலுக்கு போகலாம் வாங்க.
நம்ம வந்திருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ட்ராவல்ஸை பற்றி மத்தியானம் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டோம். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் சூப்பராக டீ காஃபி என்ன சூப்பராக ப்ரிப்ரேஷன் பண்ணிடுறாங்க. டீ காஃபி வாங்க குடிக்கலாம்.